குரு ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் முதலாம் ஆண்டு துவக்க விழா, அடுத்தது மாணவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கக்கூடிய விழா, மூன்றாவதாக நூல் வெளியீட்டு விழா. இப்போ முதல்ல இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோடைய முழுமையான கதாநாயகன் யார் அப்படின்னா ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார் தான் முழுமையான கதாநாயகனே. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு மதிப்பளித்து அவர்களுக்கு சான்றளிக்கக்கூடிய ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா முதல்ல சதீஷ், உங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுடைய கைகளையும் தட்டி முதல்ல ஆரவாரம் பண்ணுங்கள். தன்னுடைய மாணவர்களை மேடை ஏற்றி இன்றைக்கி பேச வச்சு அழகு பார்த்து அவருடைய சேனலில் ஒரு லைவாக ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கி கட் பண்ணி போடுறாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இன்றைய கதாநாயகனாகிய சதீஷுக்கு எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக முதல் ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு என்னுடைய உரையை ஆற்றுகிறேன். சதீஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். சார், ஜாலியாக பேசலாம், புரியுதுங்களா? நம்மலாம் இங்கே மாணவர்கள், நானும் உங்களோட மாணவர்கள் தான், ஜாலியாக பேசலாம். முதல்ல ஜோதிடம் தெரிகிறதுக்கும் வாஸ்து தெரிகிறதுக்கும் நவகிரகங்களுடைய இருப்பிடம் தெரியணும். வடகிழக்கில் எந்த தெய்வம் இருக்கும்? வடகிழக்கில் இருக்கிறது புதன் பகவான் தான் இருப்பார். மீண்டும் நீங்கள் போய் எங்கேயாச்சும் உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் போய் நவகிரகத்துக்கிட்ட போய் நின்று வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா புதன் இருப்பார், தென்கிழக்கில் சந்திரன் இருப்பார், தென்மேற்கில் ராகு இருப்பார், வடமேற்கில் கேது இருப்பார், வடக்கில் குரு இருப்பார், தெற்கில் செவ்வாய் இருப்பார், மேற்கில் சனி இருப்பார், கிழக்கில் சுக்கிரன் இருப்பார், சென்ட்ரலில் தான் சூரியன் இருப்பார். இதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட்லேருந்து நீங்களும் வாஸ்து நிபுணரே, நான் ஸ்ட்ராங்காக அடித்தே சொல்லுவேன், மாற்றமே இல்லை. அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? வடகிழக்கில் சுத்தவத்தமாக இருக்கணும், தண்ணீர் தேங்கி நிற்கணும், அசுபம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த இடம் மழை தண்ணியெல்லாம் தேங்கி வரணும், கிணறு வெட்டணும், போர் போட்டணும்னு சொல்கிறோம். ஏன்? இந்த பூமியோடைய ஒட்டுமொத்த பகுதியில் இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு என்றக்கூடிய இந்த பகுதி 23 டிகிரி சாய்வான நிலையில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த இதை எடுத்துக்கங்க. இப்படி இந்த பூமிக்குள்ளே இந்த வடகிழக்கு மூலை தான் இந்த 23 டிகிரி இப்படி சாஞ்சு இருக்குது. அப்போ இப்படி வடகிழக்கு மூலை சாஞ்சு இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி எங்கே வரும்? வடக்கு கிழக்கில் தான் வரும். அப்போ வடக்கு கிழக்கில் தண்ணி வந்தால் அந்த தண்ணி எங்கே நிற்கும்? வடகிழக்குலேயே தான் நிற்கும். அப்போ தண்ணி இருக்கிற பக்கத்தில் போர் போட்டால் தண்ணி வருமா? தண்ணி இல்லாத பக்கம் போர் போட்டால் தண்ணி வருமா? அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதி இயற்கையாகவே 23 டிகிரி பள்ளமாக இருக்கிறனால இந்த மழை இந்த உலகத்தில் எங்கே பெஞ்சாலும் அந்த பூமியோடைய வடக்கு கிழக்கு பகுதி பள்ளமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம வீடு வடக்கு கிழக்கு எப்பயுமே பள்ளமாக இருக்கணும்னு சொன்னது அதனால தான். போர் போடணும்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி தேங்கி நிற்கும், அங்கே போய் போர் போட்டேன்னா தான் உனக்கு தண்ணி வருங்கிற காரணத்தை சொன்னாங்க. ரெண்டாவது, தண்ணி தொட்டி ஏன் அந்த மூலையில் கட்டணும்னு சொன்னாங்கன்னா அதுவே பள்ளமான பகுதி, அங்கே தொட்டி கட்டினா தான் தண்ணி நிற்கும்னு சொன்னாங்க. இதுதான் காரணம். புரியுதுங்களா? வடகிழக்கு மூலையில் ஏன் தண்ணி தொட்டி போர் போடணும்னு சொன்னாங்கன்ட்டு. சரி, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 60க்கு 40ன்னு ஒரு ஃப்ளாட் இருந்தாலுமே அதனுடைய தென்மேற்கு மூலையில் தான் வீட்டை கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசானிய மூலை, தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை, தென்மேற்கு மூலைங்கிறது நிருதி மூலை, வடமேற்கு மூலைங்கிறது வாயு மூலை. இதுதான் இந்த 4 மூலையோடைய தன்மை. அப்போ வடகிழக்குங்கிறது நீர், தென்கிழக்குங்கிறது நெருப்பு, தென்மேற்குங்கிறது நிலம், வடமேற்குங்கிறது காற்று. இந்த 4 தத்துவம், இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குதுல்ல. அப்போ நம்ம காம்பவுண்டுக்கும் நம்ம கட்டக்கூடிய வீடு இருக்குது பார்த்தீங்களா,
அப்போ வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் சுற்றி வரக்கூடிய மாதிரி காலி இடம் விடுவாங்க தெரியுங்களா? வீடு கட்டிட்டீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு ஐயர் வந்து அந்த நீர் பூசணிக்காய் எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டை சுற்றுவாங்க. அப்படி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் சுற்றி வரோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ஆகாய தத்துவம். அதனால தான் வீட்டுக்கு காம்பவுண்டு தயவு செய்து கட்டுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆகாய தத்துவம் நிரம்பி வழியும். அப்போ பஞ்சபூதங்கள் படி வீடு கட்டணும்னா காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில சுற்றி வர்ற மாதிரி காலி இடம் இருந்தால் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். அப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிலத்தத்துவத்தில் தான் வீடு கட்டணும். அப்போ நிலத்தத்துவங்கிறது எது? தென்மேற்கு மூலை, அதுதான் நிலத்தத்துவம். அப்போ ஒரு இடத்துல ஒரு குளமாட்ட இந்த ரூமுக்குள்ளே தண்ணி நிற்குது. நல்லா நான் சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் வடகிழக்கு மூலைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது, இந்த தண்ணி ஒரு அடிக்கு நிற்குது. அப்போ இந்த இடத்துல வீடு கட்டணும். எங்கே கட்டுவீங்க? தண்ணியே இல்லாத பக்கம் தானே கட்டுவீங்க. அப்போ தண்ணியே இல்லாத இடம்னா தென்மேற்கு மூலை தான். அப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி 1 அடி 2 அடி 3 அடி தேங்கினாலும் நீ இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட தண்ணி வராது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இயற்கையிலேயே இந்த பூமி தென்மேற்கு மூலை உயரமாக இருக்கிறனால தான் நீங்கள் வீடு கட்டும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டுங்க, மற்ற மூலையில் கட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த பூமி ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு மூலை உயரமாக இருக்குது. அப்போ உயரமாக இருக்கிற பகுதியில் தானே வீட்டை கட்டணும், அப்போ தானே தண்ணி வராமல் இருக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இந்த 4 மூலை இருக்குது. இந்த 4 மூலையில் நீங்கள் எந்த மூலையில் வீடு கட்டணும், எந்த மூலையில் வீடு கட்டக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படி கட்டுனா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது அதான் குபேர மூலையும்பாங்க, ஒருத்தர் நிருதி மூலையும்பாங்க, ஒருத்தர் பழனி மூலையும்பாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா தென்மேற்கு மூலை என்பது ஒரு நிரந்தரமான மூலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நிரந்தரமான மூலை என்பது தென்மேற்கு மூலை. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா ஒரு நிலையாக அந்த வீட்டில் 4 காசு சம்பாரித்து ஒரு பண வசதி வாய்ப்போட ஒரு நிரந்தரமாக அந்த வீட்டை கைமாறாமல் அந்த வீட்டிலேயே குடியிருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இந்த தென்மேற்கு மூலையில் இல்லாமல் வாயு மூலையில் வீட்டை கட்டினாங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ஃப்ளாட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இது தென்மேற்கு மூலைன்னு வச்சுக்கோங்க, இது வாயு மூலைன்னு வச்சுக்கோங்க, இது ஈசானிய மூலைன்னு வச்சுக்கோங்க, இது அக்னி மூலைன்னு வச்சுக்கோங்க. இந்த தென்மேற்கு மூலையை விட்டுட்டு இந்த வாயு மூலையில் வீட்டை கட்டினாங்கன்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டான், வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிடுவான். இல்லைன்னா அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா வீட்டை விற்றுப்பிடுவாங்க. ஒருத்தர் 4 மூலைகளில் தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டினா நிரந்தரமாக வாழலாம். வாயு மூலையில் வீட்டை கட்டினா வீட்டை விற்றுட்டு போகணும், இல்லைன்னா வீடு வாடகைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அக்னி மூலையில் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெற்கு மேற்கு காலி இடமா இருக்கும். அக்னி மூலையில் வீட்டை கட்டிட்டா கடன்காரன் ஆயிடுவாங்க, வீட்டில் நோய் வந்துடும், பிரச்சனை வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியில் கேட்குறேன், யாருக்கு பிரச்சனை வரும்னு கேட்குறேன். இப்போ தென்கிழக்கில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, நம்ம ஜாலியாக பேசலாம், நீங்களே அழகாக பலன்னு சொல்லலாம். தென்கிழக்கில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, நோய் வரும்ன்ட்டேன், யாருக்கு வரும்? அந்த மூலையில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அவங்களுக்கு தான் வரும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார்? சந்திரன்னா யார்? முதல்ல பெண்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாய், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி. ஒன்று தாய்க்கோ மனைவிக்கோ நோய் தொந்தரவு வரும், இவ்வளோ தான் லாஜிக். லேடிஸுக்கு அதிகபட்சம் என்னப்பா நோய் வரும்? மீறி போனால் கர்ப்பப்பை, கல்லீர், வயிறு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி இந்த கோளாறு தான் மெயின் கோளாறு. அழகாக சொல்லிட்டு போகலாம். தென்கிழக்கு மூலையில் ஒருத்தர் வீட்டை கட்டிட்டான், கர்ப்பப்பை கோளாறு, அடுத்தது வயிறு சார்ந்த குடல் சார்ந்த விஷயங்களினால பாதிப்புகள் வரும். இதுதான் லாஜிக்கு. இப்போ வடமேற்கு மூலையில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்கள்? வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய நவகிரகம் யார்? கேது. கேதுன்னா என்ன? கேதுன்னா சுருக்கிறது, கேதுன்னா சிக்கல். முதல்ல கேதுனாவே சிக்கல், சிலந்தி வளம் மாதிரி. கேதுன்னா தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிவில் கேஸு, கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறோம்ல, சிவில் கேஸுன்னு. அப்போ அதாவது வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டாவே கோர்ட்டு கேஸு, வம்புக்கு போகிறது, ஜெயிலுக்கு போகிறது, இது எல்லாமே கேது தான். அப்போ வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் இப்படி கொடுக்கும். இப்போ வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டுருச்சு, என்ன பிரச்சனை வரும்?
அவ்வளோதாங்க மேட்ரு. ஒரு மேட்ரு இல்லைங்க, சப்ப மேட்ரு இது. வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் புதனுடைய காரகத்தை தப்பாக சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாவம் அந்த இடம் கெட்டு போச்சுன்னா அந்த கிரகத்துக்குண்டான உறவு முறைகள், கிரகத்துக்குண்டான ஆரோக்கியம், கிரகத்துக்குண்டான பொதுஜன தொடர்பு தப்பாக சொல்லுங்களேன். தப்பானா எப்படி? இப்போ வடகிழக்கு மூலை உறவு முறைகளில் யார்? மாமன் வழி உறவு. வடகிழக்கு மூலையில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த மாமன் மச்சனை இந்த மாதிரி கேளிக்கைக்காரங்க சார்ந்த விஷயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்பா, பார்த்து நடந்துக்க. இதில் என்ன வழி? கஷ்டமா? சரி, புதன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அடுத்தது பொதுஜன தொடர்பில் டாக்குமெண்ட்டு, கையெழுத்து, ஜாமீன் போடுறது, இதெல்லாமே இது தான் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா கிரகக்காரகத்தையும் பாவகாரகத்தையும் நல்லா படிச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். அப்போ புதன் யார்? ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஜாதகர் போய் பிரச்சனையை அனுபவிப்பார். அது எப்போ அனுபவிப்பார்? உன்னுடைய ஜாதகத்தில் புதன் திசையோ புதன் புத்தியோ இது மாதிரி புதன் 8-12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டோ அல்லது புதன் 8-12ஆம் பாவத்தை இயக்கக்கூடியனா வரும்பொழுது நிச்சயம் தொடர்புகள் நீங்கள் 1, 3, 5, 7, 9, 10, 11 இங்கே கணக்கே போடக்கூடாது. இதெல்லாம் வேலை செஞ்சே தீரும். ஏன்னா இதுக்கு எல்லாம் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி புதன் உடலில் எந்த உறுப்பு? நரம்பு, தோல். அப்போ நரம்பு சார்ந்த வாதம் வியாதி, நரம்பில் ரத்தம் போடாமல் கைகால் மறுத்து போகிறது, வாதம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஜோதிடன் சொல்லும் பொழுது, வாஸ்து சொல்லும் பொழுது என்னடா பலன் சொல்கிறதுக்குன்னு பயப்படவே தேவையில்லை. அந்த கிரகத்தினுடைய உறவு முறைகள் ஒன்று, பொதுஜன தொடர்பு பப்ளிக்காக பேசக்கூடியது ஒன்று, அந்த உறவுகளை ஒன்று, இந்த மூணையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு கிணறு வைக்கிறதுக்கு ஏன் இந்த இடத்த வைக்கணும்னு நான் சொன்னேன் தெரியுங்களா? வடக்கு கிழக்கு இந்த இடம் டோட்டலாகவே 23 டிகிரி பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் கிணறு வெட்டலாம், போர் போடலாம், நிலத்துக்கு கீழே தண்ணி தொட்டி கட்டலாம், இது அனைத்தையும் செய்யலாம். இந்த இடத்துல சுத்தமான இடம், வடகிழக்குங்கிறது ஒரு புனிதமான இடம். அப்போ புனிதம் இல்லாத செயல்களை இந்த இடத்தில் அமைக்கக்கூடாது. அப்போ புனிதம் இல்லாத செயல்கள் அப்படின்னா என்னென்ன? ஒரு நல்ல தாம்பத்தியம், ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியங்கிறது அந்த இல்வாழ்க்கையிலேயே அது அசைவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய படுக்கையறையில் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தகுந்த ரூம் வைக்கக்கூடாது. அசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அசுத்தம்னா என்ன? ஒரு லெட்டின் குழி, ஒரு லெட்டின் ரூம்பு, ஒரு பாத்ரூம்பு, இந்த விஷயங்களை நம்ம வைக்காமல் இருந்துட்டாவே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது புதன்னா உறவுகள். புதன்னா யார்? குழந்தை. புதன்னா தானே குழந்தை. அப்போ ஒரு குழந்தைகள் மேலே போய் இந்த பாப்பாவை, சின்ன பாப்பாவை கூப்பிட்டு ஒரு 55 கிலோ வெயிட் வச்சா எப்படி இருக்கும்? தாங்குமா? தாங்காது. அப்போ வெயிட்டை ஏன் ஈசானிய மூலையில் வடக்கு கிழக்கில் வைக்கக்கூடாதுன்னா அதுவே ஒரு குழந்தை. அந்த குழந்தை மேலே தலையில் கொண்டு வெயிட்டை வச்சிங்கன்னா அந்த பாரம் தாங்காது. அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூலையில் எக்காரணத்து கொண்டும் வெயிட்டான பொருள்களை வைக்கக்கூடாது சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். வடக்கு கிழக்கு அதிக காலி இடமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈசானியம் அது நேர் தென்மேற்கு மூலை. இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு லிங்க் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈசானிய மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க்னா, இங்கே எல்லாமே என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அங்கே செய்யக்கூடாதுங்க. அங்கங்கே என்ன செய்யலான்னு இருக்கிறோமோ அது இங்கே செய்யக்கூடாதுங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம். இங்கே பள்ளமாக இருக்கணும்னா அங்கே மேடாக இருக்கணுங்க. இங்கே காலி இடம் இருக்கணும்னா அங்கே காலி இடம் இருக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? கூப்பிடுதே அப்படிம்பாங்க. அது மாதிரி எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் அதுக்கு பேர் வாஸ்து. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து தான் செயல்படுமே தவிர ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லை, வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் இல்லை. அப்போ நீங்கள் முழுமையாக வாஸ்து தெரிகிறதுக்கு ஒரு அடிப்படை பேசிக் என்னென்னா, முதல்ல உங்கள் ஊரில் போய் நவகிரகங்களுடைய தெய்வங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, எந்த திசையில் பார்த்துக்குங்க. அப்போ அந்த திசைக்கு உண்டான காரகத்தை தெரிஞ்சுக்குங்க. அப்போ நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, இதைகள் அனைத்தையும் ஒருங்கே கரெக்டாக உட்கார வச்சா அதுதான் வாஸ்துவே தவிர மற்ற எதுவும் வாஸ்து கிடையாது என்று கூறி இந்த அழகான அற்புதமான குரு ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்துடைய 1ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளோடு வாழ்த்துக்கள் கூறி
தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படின்னு தகவலோடு மீண்டும் அழகான தருணத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.